வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான பாதுஷா ரெசிபி. பேக்கரியில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பேக்கரி டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலேயே சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப அருமையாக ஜூஸியாகவும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாதுஷா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. சல்லடையில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுக்கிறது. ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பவுடர் சுகராக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதிகம் புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் முதல்ல கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கணும். அழுத்தி பிசையாமல் லேசாக அப்படியே நாப்பில் பிரட்டி கொடுங்க. கொடுத்துட்டு கையில் பிடிச்சு பார்த்தோம்னா பிடிக்கிற பதம் வரணும். அதுதான் பதம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதுதான் பதம். இதில் லேசாக தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தி பிசைய வேணாம், சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அழுத்தி பிசைஞ்சிட்டிங்கன்னா உள்ளே கல்லுக்கணக்காக போயிடும். அதனால் சாஃப்டாக பிசைஞ்சால் தான் உங்களுக்கு லேயராக கிடைக்கும். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மாவை இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே கூடாக இருக்கும். எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இதுக்கு 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுகள் எடுக்கிறீங்களோ அதே அளவுலேயே எடுத்துருங்க. 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கரைஞ்சி பிசுக்கு பதம் வந்தால் போதும். கம்பிப்பாகெல்லாம் தேவையே கிடையாது. பிசுக்கு பதம் வந்தால் போதும். ஏன்னா இதுக்கு அடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே கிறிஸ்டலைஸ் ஆகி உங்களுக்கு கோட்டிங் வந்துடும். இது நமக்கு வேண்டாம். இதுலேயே உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சோண்டு லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் 1 பிஞ்சு நான் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டினா விட்டுறலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. பாகு சூடோடு இருக்கணும் எப்பொழுதுமே. இதை நம்ம வேணுன்ற அளவுகளில் உருண்டைகளாக உருட்டி, அழுத்தி உருட்டாமல் லைட்டாக உருட்டிட்டு கட்டை விரலை வச்சு லேசாக ஹோல் மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு 2 பக்கமும் போட்டுருங்க. இதுதான். இதே போலே எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம 1 கப் மாவுக்கே 10 பாதுஷா கிடச்சிச்சு. நம்ம கடைகளில் வாங்கினோம்னா விலை அதிகமாகவும் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செய்கிறது. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, எண்ணெய் காய்ச்சல் இல்லாமல் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டு போட்டுருங்க ஒன்று ஒன்றா. எனக்கு அகல கடாயாக இருந்தானா ஒரே இடையிலே நான் போட்டுட்டேன். நல்லா வெந்த உடனே 2 பக்கமும் திருப்பி விட்ருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதிக தீ வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உள்ளே வேகாது, வெளியில் பட்டுன்னு உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துடும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் நல்லா உள்ளே வெந்து கொடுக்கும். பாகும் சூடாக இருக்கணும். இதுவும் சூடாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக உறிஞ்சி கொடுத்துரும். அப்படி உங்களுக்கு பாகு ஆறிடுச்சுன்னா பழையபடிக்கும் லேசாக சூடு பண்ணிக்கலாம்.
ஏன்னா இது நான் குறைஞ்ச அளவுகள்னால் உடனே போட்டு எடுத்துடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு 2வது பேட்சை போட்டு எடுக்கும்குள்ளார பாகு ஆறிடும். அதுக்காக நம்ம பழையபடிக்கு பாகை லேசாக சூடு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, அருமையான பாதுஷா. இதில் நீங்கள் போட்டு எடுத்துருங்க. லேசாக திருப்பி திருப்பி விட்டால் போதும். ஒரு 2 தடவை திருப்பி விடுங்க போதும். அதுலேயே நல்லா உறிஞ்சிடும். ஏன்னா பாகும் சூடாக இருக்குது, பாதுஷாவும் சூடாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி பரட்டி கொடுத்தீங்கன்னா அப்படி நல்லா உறிஞ்சிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு. அதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நான் பாதாம் பருப்பு கொஞ்சோண்டு அழகுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் அப்படியே நீங்கள் பரிமாறலாம். அருமையான பாதுஷா தயாராகிடுச்சு. ஜூஸியாக இருக்கும் பாருங்கள். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.